ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரஜினி முருகன் டீ டைமில் 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 பார்க்கலாம். இது வந்து 4th கொஸ்டின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் 2 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து நான் ஷார்ட்கட் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பாருங்கள். மறுபடியும் இது ரிவிஷனுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி யாருன்னு கேட்குறாங்க. ஆத்மீய சபா. இயர் பார்த்தீங்கன்னா 1815. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் 1828. இப்போ முன்னோடின்னு கேட்டாங்கன்னா ஆத்மீய சபா. அதே வந்து தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். இது எப்படி ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி யாருன்னு கேட்குறாங்க. ஆத்மீய சபா 1815. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ வந்து பிரம்மா முன்னாடி நம்ம ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணால் அவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மா ஆத்மாத்மா நம்ம வந்து ப்ரே பண்ணால் அவர் வந்து நம்மளுக்கு வந்து தலையெழுத்தை கூட மாற்றிடுவார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இயரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். 1815. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ அந்த காலத்து பிக்சர் பிரம்மாலாம் பார்த்தீங்கன்னா 4 தலை இருக்கும். ஓகேங்களா? அந்த காலத்து பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 தலை பிரம்மா, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் 3 இருக்கா, பின்னாடி வந்து 1 இருக்கும். 4 தலை பிரம்மா தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஏஐயில் வந்து பாருங்கள் எத்தனை தலை இருக்குதுன்னு. இது பாருங்கள், நம்ம ஏஐலேருந்து எடுத்த ஒரு பிரம்மாவோட இமேஜ். இதில் பாருங்கள் எத்தனை தலை இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து கற்பனையாக வந்து 15 தலை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பிரம்மாவுக்கு எத்தனை தலை இருக்குது? 4 இல்லைங்க. இப்போ நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஏஐ உலகத்தில் இருக்கோம். இப்போ வந்து பிரம்மாவோட தலை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மாவோட தலை 4 கிடையாது, 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், பிரம்ம சமாஜத்தின் முன்னோடினா ஆத்மீய சபா. இயர் பார்த்தீங்கன்னா 1815. ஓகேங்களா? 15 தலை பிரம்மாவுக்கு நம்ம ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணால் அவர் வந்து நம்மளுக்கு தலையெழுத்தையை கூட மாற்றிடுவார் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன ஷார்ட்கட் தான். பார்க்காதவங்க பாருங்கள். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். இயர் பார்த்தீங்கன்னா 1828. இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து 18 தான் இருக்கும், இதுலேயும் 18 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து போரில் வந்து இவர் வந்து வெள்ளை கொடி காட்டி தப்பித்ததால் இன்று முதல் நீ வெள்ளை கொடி வேந்தன் என அன்புடன் அழைக்கப்படுவாய் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறாங்க, பிரம்மா சொல்கிறாரு, இன்று முதல் நீ 23ஆம் புலிகேசி இல்லை 28ஆம் புலிகேசி. அந்த 28 தான் இது. பிரம்மா என்ன சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து 23ஆம் புலிகேசி இல்லை 28ஆம் புலிகேசி அப்படின்ட்டு அன்புடன் சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்கள், பிரம்ம சமாஜத்தின் முன்னோடினா 1815, பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜா ராம் மோகன் ராய் 1828. இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.